எதிர்வருகின்ற ஜனவரி மாதத்திலிருந்து புதிய வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான சாத்தியமான நகர்வுகள் அனைத்தும் அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக வாகன இறக்குமதியாளர் சங்கத்தினுடைய தலைவர் ஏந்திக்க சம்பத் மெரின்ஸ்கே தெரிவித்திருக்கின்றார். இவ்வாறான புதிய வாகனங்களை அரசாங்கம் இறக்குமதி செய்கின்ற போது அரசாங்கமானது 600% வரியினை இறக்குமதிக்காக விதிக்கும் என்ற ஒரு பேச்சும் மக்களிடையே அடிபட்டுக் கொண்டிருக்கின்றது. அது ஒரு முற்றுமுழுதான வதந்தியாகும். ஏனென்றால் புதிதாக வாகனங்களை இறக்குமதி செய்கின்ற போது 600% வரியினை அரசாங்கம் விதிக்குமாக இருந்தால் வாகனத்துக்கான விலை மேலும் அதிகமாக ஆரம்பிக்கும். அப்படி விலை அதிகமாக இருந்தால் புதிதாக இறக்குமதி செய்யப்படுகின்ற எந்த ஒரு வாகனத்தையும் மக்கள் வாங்குவதற்கு முன்வர மாட்டார்கள் என்பதுதான் உண்மையான ஒரு விடயம். இதுபோன்று அரசாங்கமானது 600% வரியினை விதிக்காது என்றால் எப்படி இந்த ஒரு வதந்தி எழும்பியது என்று பார்க்கலாமா? கடந்த காலங்களில் அரசாங்கத்தினால் இறக்குமதி கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்த காரணத்தினால் புதிய வாகனங்கள் எதுவும் இறக்குமதி செய்யப்படவில்லை. அதாவது அத்தியாவசிய வாகனங்களை தவிர ஆடம்பரத்துக்காக பாவனை செய்யப்படுகின்ற எந்த ஒரு வாகனமும் அரசாங்கத்தினால் இறக்குமதி செய்யப்படவில்லை. அவ்வாறு இறக்குமதி செய்யப்படாத ஒரு காரணத்தினால் நாட்டில் உள்ள அனைத்து பழைய வாகனங்களுக்குமான விலை அதிகரித்திருந்தது. இப்போதும் அதிகரித்து தான் இருக்கின்றது. இவ்வாறு விலை அதிகரிக்கப்பட்ட வாகனங்கள் அனைத்தும் நாட்டில் உள்ள பல வாகன விற்பனை வியாபாரிகளினால் அதிக விலை கொடுத்து கொள்வனவு செய்யப்பட்டு விற்பனைக்காக காத்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் புதிதாக வாகன இறக்குமதி என்ற கதை வந்தால் அதிக விலை கொடுத்து வாங்கி வைத்திருக்கின்ற வாகனத்தின் நிலைமைகள் என்னவாகும்? இதற்காக வேண்டி அந்த வாகன வியாபாரிகளினால் உருவாக்கப்பட்ட ஒரு கதைதான் 600% வரி விதிக்கப்பட்டு வாகனத்தினுடைய விலை அதிகரிக்கும் என்பதாகும் என்று வாகன இறக்குமதியாளர் சங்கத்தினுடைய தலைவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இப்போது அனைவருக்கும் உள்ள கேள்வி என்னவென்றால், புதிதாக வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டால் பழைய வாகனத்திற்குரிய விலை குறைவடையுமா என்பதுதான். புதிதாக இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களுக்குரிய விலை குறைவாக இருந்தால்தான் பழைய வாகனங்களுக்குரிய விலையும் குறைவடையும். அதற்கு மாறாக டாலர்களினுடைய விலை அதிகமாக இருந்து புதிதாக இறக்குமதி செய்யப்படுகின்ற வாகனங்களுக்குரிய விலையும் அதிகமாக காணப்பட்டால் பழைய வாகனங்களுக்குரிய விலையும் குறைவடையாமல் அப்படியே இருக்கும். ஏனென்றால் தற்போது நாட்டில் முற்றுமுழுதாக வாகன இறக்குமதிகள் தடைப்பட்டில்லை என்பதை கூறியே ஆக வேண்டும். வாகன இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகள் தான் விதிக்கப்பட்டிருக்கின்றது. இப்போதும் சந்தையில் ஒரு சில நிறுவனத்தினுடைய ஒரு சில வகையான புதிய மோட்டார் சைக்கிள்கள் இதுவரை சந்தையில் விற்பனைக்கு காணப்படுகின்றது. ஆனால் அதற்கான விலை பழைய விலையிலிருந்து பல மடங்கு அதிகரித்ததாகவே இருக்கின்றது. அதனால் பழைய மோட்டார் சைக்கிள்களுக்கான விலையும் அதிகமாகத்தான் இருக்கின்றது. இதனை ஒரு எடுகோலாக வைத்து தான் கூறுகின்றேன், புதிய வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டு அதனுடைய விலை அதிகமாக இருந்தால் பழைய வாகனங்களுக்கான விலையும் அதிகமாகத்தான் இருக்கும். மாறாக புதிதாக இறக்குமதி செய்யப்படுகின்ற வாகனங்களினுடைய விலை குறைவாக இருக்கும் என்றால் பழைய வாகனங்களுக்கான விலையும் குறைவடையும். அத்தோடு ஏற்கனவே விதிக்கப்பட்டிருக்கின்ற வாகன இறக்குமதிக்கான வரி வீதத்தை அரசாங்கம் குறைக்குமாக இருந்தால் புதிய வாகனத்தினுடைய விலை குறைவடையும். அவ்வாறு புதிய வாகனத்தினுடைய விலை குறைவடைந்தால் கூட பழைய வாகனத்திற்கான விலை குறைவடைய வாய்ப்பிருக்கின்றது. இதுவரை காலமும் நாட்டினுடைய டாலர்களினுடைய கையிருப்பு குறைவாக இருந்ததால் தான் வாகன இறக்குமதியினுடைய கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கின்றது என்பது எமக்கு தெரிந்த விடயம். அப்படி என்றால் இப்போதும் வாகனங்களை இறக்குமதி செய்யும் அளவுக்கு நாட்டில் டாலர்களினுடைய கையிருப்பு இருக்கின்றதா, அல்லது எதிர்வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மக்களுடைய ஆதரவுகளை பெற்றுக் கொள்வதற்காக அரசாங்கம் இவ்வாறான நகர்வுகளை மேற்கொள்கின்றதா என்ற சந்தேகங்களும் ஒரு சிலருக்கு எழுந்திருக்க வாய்ப்புகள் இருக்கின்றது. அதனை தீர்த்து வைக்கும் அளவுக்கு கூட தற்போது நாட்டில் ஒரு சில அபிவிருத்திகள் நடைபெற்று வருகின்றது. அபிவிருத்தி என்றால் நாட்டினுடைய உட்கட்டமைப்பு வசதிகளில் ஏற்படுகின்ற அபிவிருத்தி கிடையாது, நாட்டுக்கு கிடைக்கின்ற வருமானத்தில் ஏற்படுகின்ற ஒரு அபிவிருத்தியாகும். உதாரணமாக பார்க்க போனால் தற்போது இலங்கை மத்திய வங்கியானது ஒரு சில தரவுகளை வெளியிட்டு இருக்கின்றது. அதை வைத்து பார்க்கின்ற போது நாட்டினுடைய சுற்றுலாத்துறை வருமானத்தில் கணிசமான வளர்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது. இது நாட்டினுடைய டாலர் கையிருப்புகளை அதிகப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாகும். அப்படி என்ன அதிகரித்திருக்கின்றது என்று பார்க்கலாமா? இலங்கை மத்திய வங்கியின் அறிக்கைப்படி கடந்த செப்டம்பர் மாதம் ஏற்பட்ட சுற்றுலாத்துறை வருமானமானது 181 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆகும். செப்டம்பர் மாதம் கிடைக்கப்பெற்ற சுற்றுலாத்துறை வருமானம் 181 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்றும் அது அதிகரித்திருக்கின்றது என்றும் கூறினால் கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் ஏற்பட்ட சுற்றுலாத்துறை வருமானத்தை ஒப்பிட்டு பார்த்தால் மட்டும்தானே கூற முடியும். அதுபோன்று ஒப்பிட்டு பார்த்தால் கடந்த வருடம் அதாவது 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இலங்கைக்கு ஏற்பட்ட சுற்றுலாத்துறை வருமானமானது 152 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆகும். அப்படி என்றால் கடந்த வருடம் செப்டம்பர் மாதத்துடன் ஒப்பிடுகின்ற போது இந்த வருடம் செப்டம்பர் மாதத்தில் 29 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அதிகரித்திருக்கின்றது.
வருகின்றது. அத்தோடு கடந்த வருடம் அதாவது 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தொடக்கம் செப்டம்பர் மாதம் வரை இலங்கையின் சுற்றுலாத்துறை வருமானமானது 1460 பில்லியனாக இருக்கின்ற அதேவேளை இந்த ஆண்டு அதாவது 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தொடக்கம் செப்டம்பர் மாதம் வரை இலங்கையினுடைய சுற்றுலாத்துறை வருமானமானது 2350 மில்லியனாக காணப்படுகின்றது. இது கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகின்ற போது 890 மில்லியன் அமெரிக்க டாலர்களின் அதிகரிப்பாகும். இலங்கை மத்திய வங்கியினுடைய இந்த தரவுகளை வைத்து பார்க்க போனால் எதிர்வருகின்ற ஜனவரி மாதம் இலங்கையானது புதிய வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அதிகமான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தெரிகின்றது. சுற்றுலாத்துறையில் இருந்து இந்த அளவுக்கு வருமானம் அதிகரித்திருக்கின்றது என்றால் அதற்கு நாங்கள் முதலில் நன்றி கூற வேண்டியது இந்தியாவுக்கும், இரண்டாவது நன்றி கூற வேண்டியது சீனாவிற்கும் தான். ஏனென்றால் அந்த இரண்டு நாடுகளிலும் இருந்துதான் அதிக அளவான சுற்றுலா பயணிகள் எங்களுடைய நாட்டுக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். இதுவரை அதாவது இந்த ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதம் வரை இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் மொத்த எண்ணிக்கை 1,22,140 பேர்கள் என்றும் அதில் இந்தியாவில் இருந்து வருகை தந்தவர்களின் எண்ணிக்கை 27,884 பேர்கள் என்றும் சீனாவில் இருந்து வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 9,078 பேர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். இந்த தரவுகளை வைத்து பார்க்கின்ற போது சுற்றுலாத்துறை வருமானத்தில் கூட இந்தியாவினுடைய பங்கு அதிகமாக இருக்கின்றது என்பதால் அரசாங்கமானது இந்தியாவுக்கு சார்பான நடவடிக்கைகளை தான் மேற்கொள்ளும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கை நாணயத்துடனான அமெரிக்க டாலர்களினுடைய விலையும் சற்று குறைந்திருக்கின்றது. இலங்கையினுடைய சுற்றுலாத்துறை வருமானமும் அதிகரித்திருக்கின்றது. வெளிநாட்டில் இருந்து அனுப்பப்படுகின்ற பணங்களின் தொகையும் தற்போது அதிகரித்திருக்கின்றது. இது போன்ற சாத்தியமான நகர்வுகளினால் எதிர்வரும் காலங்களில் புதிய வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கும் சாத்தியக்கூறுகள் இருப்பதாகத்தான் விளங்குகின்றது என்பதை கூறிக்கொண்டு இந்த காணொளியில் இருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்ஃபி.